அரசியம் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலியில் என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகின்றோம் என்றால், இந்த தமிழக அரசியல் பிறப்பிலையும், தமிழகம் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த தமிழ்நாட்டு, இந்தியாவுடைய தமிழ்நாட்டு அரசியல் பிறப்பிலையும் சரி, அது மட்டும் இல்லாமல் இலங்கை அரசியல் பிறப்பிலையும் சரி, சீமான் சம்பந்தமான விடயம் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகவே மாறி இருக்கின்றது. அதாவது சில இடங்களில் சீமான் அரசியலுக்காண்டித்தான் தமிழ் தேசியம் தொடர்பான விடயங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் தலைவரை சந்தித்தார், விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவரை சந்தித்தார் என்று சொல்கின்ற விடயம் கூட பொய்யாக அமைந்திருக்கலாம் என்கிற விடயங்கள் பேசப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் அண்மையில் கூட ஒரு புகைப்படம் ஒன்று வெளியானது. அது ஏற்கனவே வெளியான புகைப்படம் தான், தலைவரோட திரு சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட புகைப்படம். அந்த புகைப்படம் செம்மையாக்கம் செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் என்று ஒருவர் சொன்னதிலிருந்து அந்த கருத்து பெருவாரியாக பரவியிருந்தது. அது சம்பந்தமாக புலனாய்வு பிரிவின் முக்கியஸ்தராக இருந்த, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய புலனாய்வு பிரிவின் முக்கியஸ்தராக இருந்த சங்கீதன் எனப்படும் தயாபரன், கிட்டத்தட்ட அவருடைய பெயர், விடுதலை புலிகள் அமைப்பில் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தயாபரன், சங்கீதன் என்பது அவருடைய பெயர். ஆகவே அவர் இது சம்பந்தமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அதற்கு முதல் அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்படுகின்றன. விடுதலை புலிகள் அமைப்புக்கு யாராவது ஒருவரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக இருந்தால், அமைப்பிட விடுதலை புலிகள் அமைப்பினர் தலைவரை சந்திப்பதற்கு யாரையாவது கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன முன்னாயத்த பணிகளை செய்யணும் என்கின்ற பொருள்பட கேட்டிருந்தார்கள். அதற்கு முன்னர் புலனாய்வுத்துறை அமைப்பினர் அவர்களுடைய பின்னணி தொடர்பாக ஆராய்ந்து கொள்வார்கள். அதாவது விடுதலை புலிகள் அமைப்பினர் அமைப்பில் இருக்கிற யாராவது சந்திக்கணுமாக இருந்தால் அவர்களுடைய பணி நோக்கம் காரணமாக சந்திக்கணும் என்றால், அதாவது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுதலை புலிகள் அமைப்பில் அவர்கள் இருக்கினும் அவர்கள் தலைவரை சந்திக்கணுமா இருந்தால் அதற்கும் பின்னணி செக் பண்ணப்படும். அதற்கு பிறகு வெளியிலிருந்து யாராவது வேறு பணிகள் காரணமாக, ஒரு பயணம் பணி சம்பந்தமான நிமித்தமாக அல்லது வேறு பணிகள் காரணமாக சந்திக்க வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் அவர்களுடைய பின்னணி ஆராய்வு செய்யப்படும். ஆகவே இந்த அடிப்படையில் தான் அவர்களுடைய பின்னணி ஆய்வு செய்யப்படும். அந்த பின்னணியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக அது நிராகரிக்கப்பட்டுவிடும். அப்படி அந்த பிரச்சனையும் ஆராயப்பட்ட பிறகு அது பொட்டமான் அவர்களுக்கு செல்லப்படும். அப்போ அவர்தான் இனி அடுத்த கட்ட விடயங்களை பார்ப்பார். அப்போ இப்படி ஒவ்வொரு படிநிலையாகத்தான் இந்த விடயங்கள் மேற்கொள்ளப்படுமே தவிர எடுத்த உடனேயே தலைவர் அவர்களை சந்தித்து விடுவது என்பது சாத்தியமற்ற விடயம். அப்படி எப்பொழுதுமே நடக்காது என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஜினியர் ஒருவர் வந்திருந்தார். அவர் கூட தலைவரை சந்திக்க வேண்டும் என்று கேட்டது, நீங்கள் இந்த அமைப்பில் இருந்தால் தான் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன அப்புறம் உடனடியாக அவர் அந்த அமைப்புக்கு வார. அதற்கு பிறகு இறுதி களம்பரை அவர் நின்று போராடுகின்றார். அதே மாதிரி மேலும் இருவர் இது தொடர்பாக தலைவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனடியாக அவர்களுடைய விடயங்கள் நிராகரிக்கப்படுகின்றது. ஆகவே சில விடயங்கள் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது சில பின்னணிகள் ஆராயப்பட்டுத்தான் இங்கு அடுத்த கட்டம் நோக்கி செல்லப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாக திரு சீமான் அவர்கள் சொல்கின்றாரே, அது உண்மையா? அவர் இப்போது சந்தித்திருந்தார் என்ற விடயம் சொல்லப்பட்டது. அப்போ கிட்டத்தட்ட 2009 இந்த இறுதிப்போர் சுத்த காலப்பகுதியில் அவர் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்தித்திருந்தார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். அப்போ இவருக்கு கொஞ்சம் அதிக நாட்கள் அதில் கொடுக்கப்படுகின்றது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகின்றது, இப்படியான விடயங்கள் நடந்தால் பிறகுதான் சீமான் அவர்களையும் சந்திக்க வருகின்றார். அது மட்டும் இல்லாமல் இவர் எல்லாரும் படத்திற்காகத்தான் வந்திருந்தார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது. உண்மையிலேயே இந்த படத்திற்காக சீமான் மட்டும் வரையில் இந்த படம் சம்பந்தமாக பலர் அழைத்து வரப்பட்டார்கள். திரு மகேந்திரன் அவர்கள் அழைத்து வரப்பட்டார், பாரதிராஜா அவர்கள் அழைத்து வரப்பட்டார். இப்படி பலர் அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் திரைப்படம் சம்பந்தமான ஒரு பட்டறை நடத்துவதற்காகவோ அல்ல அது சம்பந்தமான நகர்வுகளை மேற்கொள்வதற்காகவோ. அந்த வகையில் அந்த அடிப்படையில் தான் திரு சீமான் அவர்களும் அழைத்து பெறப்பட்டார் என்கின்றபடியும் பேசப்பட்டது. ஆனால் அவர் அதற்காக அழைத்து வரப்படவில்லை. அது ஒரு காரணமாக வெளியில் சொல்லப்பட்டது அல்லது வெளியில் நம்ப வைக்கப்பட்டது. ஆனால் வேறு சில காரணங்களுக்காகத்தான் அவர் அழைத்து வரப்பட்டார். அவருக்கு துப்பாக்கி பயிற்சிகள் வழங்கப்பட்டது என்று சொல்கின்றார்களே, அது உண்மையான விடயம் கேட்கப்பட்டது. ஆம், அது வழங்கப்பட்டிருந்தது. அது உடனடியாக இந்த பலருக்கு வழங்கப்படுகின்ற அந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்கிறவருக்கு வழங்கப்படுகிற அந்த பெரிய அளவிலான துப்பாக்கி பயிற்சிகள் அல்ல. உங்களுக்கு தெரியும், அந்த விடுதலை புலிகள் உறுப்பினராக ஒருவர் இருக்கின்ற பொழுது அவருக்கு பல பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அவருக்கு ஒரு துப்பாக்கி ஆரம்ப கட்டத்தின் இந்த துப்பாக்கி சுடுவதற்கான பயிற்சிகள் இது பல படிமுறைகளால் தான் பெறும். ஆனால் அவருக்கு நேரடியாக இந்த துப்பாக்கி சுடுகின்ற பயிற்சி வழங்கப்பட்டது. அது எதற்காக வழங்கப்பட்டது என்று பார்த்தால் அவருடைய அந்த மனநிலை உளவியல் சம்பந்தமான சில விடயங்களுக்காகத்தான் அது வழங்கப்பட்டதே தவிர அவரை படையில் இணைத்துக் கொள்வதற்காகவோ அல்லது வேறு வகையில் வேறு ஆசிரியர் திட்டங்கள் இருக்குமோன்னு சொன்னீங்கன்னா அது இல்லை. ஏற்கனவே சீமான் அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட கடாபி அவர்கள்
அண்ணன் கடாபி அவர்கள் எனக்கு இந்த விடயங்களை பயிற்றுவித்தார். அந்த குறிப்பிட்ட வகை துப்பாக்கி என்னிடம் நான் மட்டும்தான் இதில் பயின்றிருந்தேன் இந்தியாவில் முதன்முறையாக என்ற விடயத்தையும் நீங்கள் போய் அங்கே போய் தெரிவிங்க என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தார்கள் என்ற விஷயப்பொருளில் பேசியிருந்தார்கள். இந்த உணவுகள் எனக்கு பரிமாறப்பட்டது, பல உணவுகள் பரிமாறப்பட்டது, அதில் ஆமைக்கறி கூட பரிமாறப்பட்டது என்ற விடயம் பேசப்பட்டு அது விமர்சனத்துக்குள்ளானது. ஆகவே இதை இன்றும் கூட சீமான் அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்ற சில கட்சிகள் அல்லது அவர்களுடைய அரசியல் பரப்பில் இருக்கிற திமுகவாக இருக்கட்டும் அல்லது அதிமுகவாக இருக்கட்டும் பலரும் இந்த விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்த வண்ணமே இருந்தார்கள். அதில் குறிப்பாக இந்த விடயத்தை இவர் புலனாய்வுத்துறையில் இருந்தவர் உறுதி செஞ்சிருக்கின்றார். இந்த உணவு பண்டங்கள் பரிமாறப்பட்ட சொல்வாக பேசப்படவில்லை, ஆனால் இந்த ஆயுத பயிற்சி வழங்கப்பட்டது உண்மைதான். அந்த பயிற்சி அவர்களுடைய உளவியல் நோக்கத்துக்காக வழங்கப்பட்டது என்ற விடயத்தை அவர் சொல்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி ஒன்று மிக முக்கியமான கேள்வியாக கேட்கப்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் இதற்காக அழைத்தார் என்ற விஷயத்தை நீங்கள் சொல்கின்ற பொழுது வேறொரு காரணத்துக்காக அழைத்திருந்தார் என்ற விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். அந்த காரணம் நிறைவேற்றப்பட்டதா என்கின்ற கேள்வியை அவர் கேட்டிருந்தார். இப்போ அந்த காரணம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியை அவர் கேட்டிருந்தார். அதற்கு அவர் சொல்லியிருந்தார், ஓம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சில இடங்களில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருந்தது, கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவையும் இருந்தது. அந்த விடயத்தில் திரு சீமான் அவர்கள் இந்த விடயத்தை தமிழ்நாட்டில் போய் சேர்த்து இருந்தார் என்கிற விடய பொருளில் அந்த புலனாய்வு துறையில் இருந்தவர் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற கட்சிகள் பலவாறாக இருக்கின்றது. அதில் சீமானவர்களுடைய கட்சியும் இருக்கின்றது. இது சில நேரங்களில் விமர்சனத்துக்குள்ளாகிறபடியும் இருக்கிறது. இப்போ அவர் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் விலகி செயற்படுகின்றார், சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது என்ற விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. அவர் அந்த நிலைப்பாடு சொல்லும்போது அப்போ இந்த நிலைப்பாட்டுக்காக தான் இவர் கொண்டு வந்திருந்தார். கிட்டத்தட்ட அவர் சரியான இதற்காகத்தான் செய்தார் என்ற விடயத்தை நேரடியாக சொல்லல. ஆனால் அதிலிருந்து சில ஊகங்களை எடுத்துக்கொள்கின்ற பொழுது சில அரசியல் ரீதியாக சில விடயங்களை தமிழ் தேசியம்பால் நிறைநிறுத்திக் கொள்வதற்காக அங்கே அவர் கொண்டு சேர்க்கப்பட்டார் என்ற விடயம் ஒரு பெருவாரியாக பேசப்படுகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் சரியாக பயணிக்க இல்லை, திராவிடம் என்கின்ற ஒரு சொல்லை வைத்து தங்களுடைய அரசியலை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனம் இன்றளவிலும் அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கான காரணமே அங்கு ஆட்சியில் இருந்தது திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் என்பதனால் தான் என்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆகவே இந்த விஷயங்களில் சீமானவர்கள் அங்கே சென்றிருந்தார். இப்போ அந்த நிலைப்பாடு ஓரளவு நிறைவேற்றப்பட்டிருந்தது. அப்போ ஏன் அந்த விடயத்தை அவர் சொல்லல என்ற விஷயத்தை கேட்ட பொழுது, ஏன் முதல் நாட்களில் இந்த விடயங்களை அவர் வெளிவிடையில்லை என்ற விடயத்தை கேட்ட பொழுது அப்போ அதுக்கு அவருக்கு தேவையில்லாமல் இருந்தது. குறிப்பாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு இப்போ அது தேவைப்படுகின்றது. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்களை முன்னே நாட்களில் தெரிவித்திருந்தால் ஒரு ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அமைப்பாக விடுதலை புலிகள் அமைப்பினர் இந்தியாவில் இருக்கிறது, அந்த அமைப்பு இந்தியாவில் இருக்கு. ஆகவே அவருக்கு எதிரான வழக்குகள் பாயக்கூடும். இப்போ கூட பல இடங்களில் சீமான் மேலே பல வழக்குகள் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. அவர் எந்த மேடைகளிலையும் விடுதலை புலிகள் அமைப்புடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பேரை எடுக்கின்ற பொழுது அவர் மேலே வழக்குகள் அடிக்கடி பாயம். அந்த வழக்குகளுக்காக இப்போ கூட அவர் வழக்குகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே அந்த காரணத்துக்காகத்தான் அவர் இந்த விஷயத்தை செய்யலை என்கின்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இப்படியாக பல விடயங்களில் சீமான் சம்பந்தமாக அந்த விடயங்களை அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக பொட்டமான் அவர்கள் எல்லாரையும் உள்ளெடுக்க மாட்டினும் அந்த பொட்டமான் வரைக்கும் சென்று சில இடங்களில் பொட்டமான் வரைக்கும் கூட போகாது, முதல்லேயே அவர்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தில் சீமான் அவர்கள் தலைவரை சந்தித்தார் என்றும் துப்பாக்கி சூட்டு பயிற்சி வழங்கப்பட்டது என்ற சில விஷயங்களையும் சொல்லியிருந்தார்கள். ஆகவே இதற்கு இனிவருங்காலங்களில் என்ன விமர்சனம் பெறப்போகுது என்று பார்த்தீங்கன்னா, இந்த விடயம் வந்தாலே இந்தியாவில் ஒரு பெரிய விமர்சனம் ஒன்று ஏற்படுத்தப்படும். இதற்கு சீமானவர்கள் என்ன பதில் தெரிவிக்க போன்றார், அங்கே இருக்கின்ற ஏனைய கட்சிகள் என்ன பதில் தெரிவிக்க போன்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது.